kind boy, but always tardy. He doesn't do anything. He doesn't do anything on time, but all of a sudden Arjun is very sweet and kind boy, but always tardy. He doesn't do anything on time, but all of a sudden he completely changes. What brings the change in him? Watch and enjoy this kid. Enna Mayamo, Enna Mandiramo. Characters involved: Gokula Mudan as Arjun, Sanjana playing dual role as Arjun's sister Danya and student Ritika, Isha Sri as a mother, Lakshit as security uncle, Mahilan as a school principal, Prajwal as Sanjay sir, Rakshita as Geeta ma'am, Vishwadharani as Shanini ma'am, and we have a group of students who are Arjun's classmates. Jitesh as Varun, Sujan as Tarun, Vashni as Charanya, Shri Pranaya as Anushka. Scene 1. Arjun's home at the dining table. Is that his Varun? You see that security man? Arjun, Danya, சீக்கிரம் சாப்பிடுவாங்க. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, உப்புமாவா? எனக்கு உப்புமாலாம் வேண்டாம், எனக்கு தோசை தான் வேணும். இல்லை தன்யா, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, நாளை கண்டிப்பா தோசை செஞ்சு தரேன், நீ உப்புமாவே சாப்பிட்டுக்கோ. எனக்கு தான் உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும்ல, தோசை போட்டு தாங்கம்மா. தன்யா, அதான் அம்மா சொல்றாங்களே, உப்புமாவே உப்புமாவே சாப்பிடு. உப்புமாவே ஒரு மைக் வச்சு தன்யா, அதான் அம்மா சொல்றாங்களே, உப்புமாவே சாப்பிடு, நாளைக்கு தோசை சாப்பிட்டுக்கலாம். அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டிஃபனா செய்ய முடியும். நான் என்ன பூரி பட்டர் மசாலாவா கேட்டேன்? தோசை தானே கேட்டேன், போட்டு கொடுங்கம்மா. தோசை தான் இருந்தாலும் அதுக்குன்னு தனி வேலை செய்யணும்ல, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. உனக்குன்னு வச்ச உப்புமாவை அப்புறம் யார் சாப்பிடுவா? ரெண்டு பேரும் தொணன்னு பேசாம உட்காந்து உப்புமா சாப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சு. சரி, சாப்பிடுறேன். அம்மா பாய்மா, நான் ஸ்கூல் போறேன். பாய் தன்யா. அர்ஜுன், நீ ரெடியா? இதோ பேக் பண்ணிக்கிட்டே ரெடி ஆகிட்டே இருக்கம்மா. எத்தனை வாட்டி சொல்கிறேன், நேற்றே பேக் பண்ணிக்கலாம்ல, இப்போ பாரு ஸ்கூல் டைம் ஆகுது. ஒரு நாள் ஸ்கூலில் நீ நல்லா திட்டுவாங்க, போகிறப்பாரு. அதெல்லாம் இல்லைம்மா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தான் ஃபேவரட். பாய்மா. எப்போதான் திருந்த போகிறானோ. Scene 2. Arjun is late and rushes to the school. ஹாய் அங்கிள், குட் மார்னிங். என்ன அர்ஜுன், எப்பயும் இன்னைக்கும் லேட்டா? சரி, சீக்கிரம் கிளாஸுக்கு போய். இப்போதான் ப்ரேயர் முடிஞ்சது. இதோ போகிறேன் அங்கிள். இந்த பையன் நம்ம டெய்லியும் மிஸ் பண்ணாம குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றானே, ரொம்ப நல்ல பையன். Scene 3. Classroom.
ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் வந்தாச்சா? அர்ஜுன் இன்னும் குட் மார்னிங் சார். மே கிட்டிங் as usual late sir. டேய் அர்ஜுன், நீ ஒரு நாள் கூட டைமுக்கே வர மாட்டியாடா? சாரி சார், நாளைக்கு கண்டிப்பா டைம். சாரி சார், நான் கண்டிப்பா நாளைக்கு டைமுக்கு வந்துடுறேன். இதே தான் நீ டெய்லியும் சொல்ற. சரி சரி, நேற்று கொடுத்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாரும் முடிச்சாச்சா? எஸ் சார். நான் பாதி சத்தம் தான் கேட்குது, மற்றவங்களாம் முடிக்கலையா? சரண்யா, வேர் இஸ் யுவர் ஹோம்ஒர்க்? அதாவது சார் நேற்று நான் நோட்டை இங்கேயே விட்டு போயிட்டேன். வெரி குட், இதே தான் செய்யணும். ரித்திகா, வேர் இஸ் யுவர் ஹோம்ஒர்க்? என்ன சொல்றது? சார் நேற்று தேவிகா வந்து என் நோட்டை காப்பி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனா சார். ஆனால் எனக்கு லீவு சார், நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓ அப்படியா? நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல சாக்கா யோசிச்சு வந்து சொல்லு. அனுஷ்கா, நீ எப்படி? நீ ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லை நீ ஒரு கதை சொல்ல போறியா? அதுவா சார், ஹோம்ஒர்க் பண்ணலான்னு உட்காந்தேன்னா எங்கள் வீட்டு பூனை தான் சார் என்னை ஹோம்ஒர்க் பண்ண விடலை. அது எப்படி? பூனை என்ன செஞ்சது? அப்படி கேளுங்க சார். எங்கள் வீட்டு பூனை மாமரத்து மேலே ஏறிச்சு சார். அது குட்டி பூனை இல்லையா சார், அதனால ஏறி வந்து போட்டேன் சார். ஏறி உடஞ்சிச்சு சார். அதனால ஆணையும் சுத்திலையும் எடுத்து தொக்குன்னு அடித்தேன் சார். பாப்பா எந்திரிச்சிட்டா சார். அம்மா பாப்பாவை பார்க்க போனோடனே திடீர்னு ஒரு குரல் கிச்சனுக்குள்ளே வந்து என் ஹோம்ஒர்க்கோட தூக்கிட்டு போயிடுச்சு சார். இப்போ சொல்லுங்க சார், எங்கள் வீட்டு பூனை தானே நான் ஹோம்ஒர்க் பண்ண விடலை. ஐயோ சாமி, இனிமேல் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்க கூடாது இப்போலேருந்து முடிவு பண்ணிட்டேன்ப்பா. சரி சரி, இப்போ எல்லாரும் வந்து அமைதியாக இருங்க. நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் நம்ம வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போகிறோம். யாராச்சும் வரலன்ட்டு இருக்கீங்கன்னா என்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் சார். நம்ம ஃபீல்ட் ட்ரிப்புக்கு எங்கே போவோம்? நம்மளா ஃபீல்ட் ட்ரிப்புக்கு பிர்லா பிளானட்டேரியமும் அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கும் போகிறோம். நீங்கள் லஞ்சுக்கு கொண்டு வந்துருங்க. நான் டைமிங் மட்டும் பிரின்சிபல் சார்கிட்ட கேட்டு சொல்லித்தரேன். சரி, எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். அப்பாடா, இன்னைக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லி ஓட்டியாச்சு. இன்னைக்கும் ஓட்டிட்டேன், நாளைக்கு என்ன செய்வேன்? நாளைக்கும் இதே மாதிரி ஒரு கதை சொல்லி ஓட்டிடலாம். ஏன் தான் மேக்ஸை பார்த்து பயப்படுறீங்கன்னே தெரியல. மேக்ஸ் புரிஞ்சா நாங்களே பேப்பர் போகிறோம். அது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறா. இருக்கிறதுலே மேக்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். உனக்கு என்ன டவுட் இருக்கோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப். உங்க எல்லாருக்கும் நான் லஞ்ச் பீரியட்ல சொல்லித்தரேன். எனக்கும் அர்ஜுன், எனக்கும் அர்ஜுன். ஆமா, நம்ம ஃபீல்ட் ட்ரிப்க்கு எங்கே போக போகிறோம்னு சார் சொன்னார். பிளானட்டேரியம்னா என்ன? இந்த தேட்டர்ல வந்து டிசைன் சொல்லித்தரது. பிளானட்டேரியம்னா நைட்
பிளானட்டேரியமே என்ன தேட்டரில் உட்காந்து படுத்து தூங்குவோம்ல அதே மாதிரி இந்த தேட்டர்லேயும் தூங்கும். அதுல பிளானட்ஸை பத்தியும் ஸ்டார்ஸ் பத்தியும் போட்டுக்காங்க. பாய தொடச்சிடும். ஆமா சார் ஏதோ சென்டிமீட்டர் லைப்ரரின்னு சொன்னாங்களே. சென்டிமீட்டர் லைப்ரரி ஐயோ அது சென்டிமீட்டர் லைப்ரரி கிடையாது, அது சென்டினரி லைப்ரரி. அந்த சென்டிமீட்டர் இந்த குவார்டர்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் இதெல்லாம் அங்கே தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப அமைதியா இருந்தா பயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. நான் அங்க போயிருக்கேன். நிறைய books இருக்கும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்றது பாரு எனக்கே போகணும் போல ஆசை. நீயே போய் பாரு, உனக்கே பிடிக்கும். Scene 4 at the staff room. என்ன மேடம் ரொம்ப சீரியஸாக கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச மேத்ஸ்லாம் மறந்து போயிடும் போல சார். ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க? இதுவா ஒரு கொஸ்டின் கேட்டேன், என்ன எழுதிருக்கான்னு நீங்களே பாருங்க சார். ராம் has 40 chocolate, he ate 35 chocolate, then what does he have? இந்த கொஸ்டின் கேட்டா அவன் என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமா? டயபெட்டிஸ் இருக்கு எழுதி வச்சிருக்காங்க. அம்மா அப்பா எனக்கு ஏதாச்சும் வாங்கி தர. வயிறு போட்டு கொஸ்டின் மார்க் எழுதி வச்சிருக்காங்க. நெட்ட சொல்றது அதுல வாட்ஸ்அப் தலைவலி வேற. எதுக்கு போய் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தது, என்ன அசைன்மெண்ட் கொடுத்ததுன்னு ஒரே யோசனையா இருக்கு. சொல்ல கூட சார் நீங்க கிளாஸ்ல கிடைச்ச எக்ஸாம் பேப்பர் எல்லாத்துக்கும் டிக் போட்டுருக்கீங்க. தெரிஞ்சுதா மேடம்? அது எப்படி சார் எல்லாமே கரெக்டாக இருக்கும்? பியர் லேர்னிங் மேடம். அப்படின்னா என்ன? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கற்றுக்கிறது மேடம். நம்ம சொல்லித்தரது மட்டுமே போதாது. ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடவும் பேசுவோம், டைம் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக விளையாட்டாக கற்றுக்கலாம். நம்ம தான் ரொம்ப பிஸியாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் சார். எனக்கு அடுத்த பேருக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். நானும் போகிறேன் மேடம். Scene 5 at school. போகிறேன் மேடம். Scene 5 at school. A day before the field trip. சஞ்சய் சார் உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு. அப்படியா? சரி, ஓகே, போய் பார்க்குறேன். குட் மார்னிங் சார். சார் எதுக்காக சார் கூப்பிட்டீங்க என்ன? உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் 8 o'clock ஸ்கூலில் இருக்க சொல்லுங்கள். ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். Scene 6 at the classroom. The class teacher informed the students about the timing. Arjun came straight and listened to information during the lunch break. அர்ஜுன் எப்பவுமே லேட்டாக வரான். ஃபீல்ட் ட்ரிப்புக்கும் லேட்டாக வந்தால் பஸ் மிஸ் பண்ணிடுவான். அதனால எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடலாம். டேய் அர்ஜுன், ஃபீல்ட் ட்ரிப்புக்கு 8 மணிக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓ அப்படியா? நல்ல வேலை சொன்னேன். தேங்க்ஸ்
உன்னை சார் கூப்பிட்டாரு. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் அர்ஜுன். உனக்கு ஃபீல்டு இருக்கு, எத்தனை மணிக்கு வரணும் தெரியுமா? தெரியும் சார், வரும் தான் சொன்னான். இவன் என்னைக்கு தான் ஸ்கூலுக்கு டைமுக்கு வந்திருக்கான். எப்பவுமே லேட்டாக வருவான். நாளைக்கும் இன்றைக்கி மாதிரி எப்பயும் போல் லேட்டாக வந்தால் ஃபீல்டு ட்ரிப்புக்கு ஒரு பஸ்ஸு மிஸ் பண்ணிடுவான். பாவம், நல்ல பையன். நம்ம அதோட கொஞ்ச நேரம் கம்மியாக கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லுவோம். இல்லை அர்ஜுன், நீ வந்து வரும்னு சொன்னால அதுலேருந்து ½ hour முன்னாடி வந்துரு, ஓகேவா? அப்படியா? ஓகே சார். இது ஒரு பிரின்சிபல்ஸ் உன்னை கூப்பிட்டாரு, போய் பார்த்துரு. ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் சார். அர்ஜுன் ஃபீல்ட் ட்ரிப் எத்தனை மணிக்கு வந்து தெரியுமா? அர்ஜுன் ஃபீல்ட் ட்ரிப் எத்தனை மணிக்கு வந்து தெரியுமா? தெரியும் சார், சஞ்சய் சார் தான் சொன்னார். லேட்டா வந்து பஸ் மிஸ் பண்ணிடுவோம். அர்ஜுன் அதோட முன்னாடியே வா. அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ சார். Scene 7. Arjun leaves the school in the evening and meets security uncle. பாய் அங்கிள், நான் வீட்டுக்கு போகிறேன். அர்ஜுன், நாளைக்கு ஃபீல்ட் ட்ரிப் எத்தனை மணிக்கு வரணும்னு தெரியுமா? தெரியும் அங்கிள், பிரின்சிபல் சார் தான் சொன்னார். இவன் என்னைக்கு தான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கான். நாளைக்கு லேட்டாக வந்தால் பஸ் மிஸ் பண்ணிடுவானே. இவன் ரொம்ப நல்ல பையன். எதுக்கும் ஒரு ½ hour முன்னாடியே வர சொல்லு. அர்ஜுன், நீ அதோட ½ hour முன்னாடியே வந்துடு. அப்படியா? ஓகே அங்கிள், தேங்க்யூ, பாய். Scene 8. At home, Arjun conveys the timing to his mother. அம்மா, நான் நாளைக்கு காலையில் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு 6 மணிக்கே ஸ்கூலில் இருக்கணும். ஓகே அர்ஜுன். ஐயா ஜாலி, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபீல்ட் ட்ரிப் போகிறேன். அம்மா, அர்ஜுன் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு லேட்டாக போனால் பஸ் மிஸ் பண்ணிடுவான். பாவம், ஃபீல் பண்ணுவான். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் தன்யா. அதனால நம்ம வீட்டில் இருக்க கிளாக் அலாரம்லாம் டைம் மாற்றி வச்சிடலாம். Alarm rings in early morning. Arjun wakes up immediately and gets ready. His mother accompanies him to school. When he reaches school, his watch shows the time as 6 a.m. Scene 9. At school, security is surprised to see Arjun so earlier in the school. என்ன அர்ஜுன், 8 மணிக்கு வர சொன்னா 5:30 மணிக்கு வந்துட்டேன். 8 மணிக்கா? நீங்கள் என்ன பிரின்சிபல் சார் சொன்னதை விட ½ hour முன்னாடி வர சொன்னீங்க. பிரின்சிபல் சார் எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? சஞ்சய் சார் சொன்னதை விட ½ hour முன்னாடி வர சொன்னார். சஞ்சய் சார் எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? வருண் சொன்னதை விட ½ hour முன்னாடி வர சொன்னார். அது சரி, வருண் எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? 8 மணிக்கு ½ hour முன்னாடியே வர சொன்னான். சரியா போச்சுக்கோ. நீ லேட்டா வந்தா பஸ் மிஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உன்னை எல்லாரும் சீக்கிரமா வர சொன்னாங்க. That day, அட ஆமால, இப்போ 6 மணியில் ஆகுது, நீங்கள் என்ன 5:30 மணின்னு சொல்கிறீங்க? அதுவா அர்ஜுன், நீ லேட்டாக போய் வந்தால் நானும் தனியாகவும் வீட்டில் இருக்க கிளாக் அலாரம்லாம் டைம் மாற்றி வச்சுட்டோம். ஓ மை காட். that day, that his classmates, class teachers and principal came to school by 8. They were pleasantly surprised to see Arjun earlier at the campus. But from that day onward, Arjun was perfectly on time, wherever and for whatever it was. Thank you, Sanjay.